தேவைப்பட்டால் தமிழக அரசு மீது மீண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படும் என்று திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேவைப்பட்டால் தமிழக அரசு மீது மீண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படும் என்றார். அதிமுக 3 அணிகளாக பிரிந்ததை அடுத்து தமிழகத்தின் அசாதாரண சூழல் ஏற்பட்டுவிட்டதாகவும் விரைவில் அதற்கு தீர்வு ஏற்படும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். அசாதாரண சூழல் அவங்களுக்கு இப்ப உங்களுக்கு தெரியலாம். எப்ப எடப்பாடி அணி, ஓபிஎஸ் அணி, தினகரன் அணி அணியா பிரிஞ்சுதோ அப்பவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அசாதாரண சூழல் நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே இப்படிப்பட்ட நிலையில தமிழ்நாட்டு மக்கள் பல துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் தொடர்ந்து ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் முடிவு வரணும்னா நிச்சயமா இதுக்கு ஒரு நல்ல தீர்வு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய தேவைப்பட்டா கொண்டு வருவோம். ஸ்டாலினின் கருத்துக்கு பதிலளித்த அமைச்சர் ஜெயக்குமார், கருவாடு மீனாகாது என்றும் ஸ்டாலின் நினைத்தது எதுவும் நடக்காது என்றும் கூறினார். சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் அதனை எதிர்கொள்வோம் என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார்.